தனியரசுன்னு நீங்கள் குறை தான் சொல்ல போகிறீங்க. பட் வாட் இஸ் யுவர் டேக்? இப்போ நிறைய நிர்வாகிகள்லாம் சேர்றாங்க, அது சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு சொல்லுவீங்க. என்ன காரணம் சொல்ல போகிறீங்க? இல்லையா, பொதுவாக தமிழ்நாட்டில் இப்போ நடிகர்கள் கட்சிகளை துவக்கப்பட்ட கட்சி தேர்தலுக்கு 6 மாதங்களுக்கு முன்பு அரசியலுக்கு வருவது, தேர்தலில் வெற்றி முதல்வர் ஆகுவது, இதுதான் இந்த நடிகர்களுடைய கனவா வழக்கமா இருக்கு. அதுல விஜயும் விதிவிலக்கு இல்லை. இப்ப விஜயும் 2026 சட்டமன்ற பொது தேர்தலுக்கு இந்த விமர்சனத்தை தொடர்ந்து வச்சு வர்றீங்க. ஆனா அவர் தீவிரமா களம் ஆட ஆரம்பிக்க ஒரு யாத்திரை போறாருன்னு வச்சுக்கோங்க, இது ரொம்ப பழசாயிடாதா? புளிச்சு போன விமர்சனம் ஆயிடாதா? அடுத்த மாசமோ வரக்கூடிய நாட்கள்லயோ இன்னைக்கு எடுபடலாம். இல்ல, நான் இப்பவும் தவறு சொல்லலையா. ஏன் இவர் 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு வரல? அப்புறம் மாற்றத்தை உருவாக்குற நம்ம ஐஆர்எஸ் அருண்ராஜ் வந்து இப்ப புதிதாக இணைஞ்சிருக்காரு. ஏன் 2024 இந்தியாவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பாத ஒரு இந்திய வருவாய் அதிகாரி, ஐஆர்எஸ் இந்திய ரெவென்யூ சர்வீஸ்ல இருந்து வந்திருக்காரு அருண்ராஜ், இன்கம் டாக்ஸ்ல இருந்திருக்காரு வருமான வரித்துறையில. ஏன் அவர் இந்திய அளவுல மாற்றத்தை கொண்டு வர முடியல? அதிகாரம் இல்லாத ஒரு தமிழ்நாட்டுல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒரு நடிகர் தேவைப்படுகிறார், அருண்ராஜ் என்கிற ஐஆர்எஸ் அதிகாரி. தனியரசியா நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டி போடல, ஏன் சட்டமன்ற உறுப்பினராக போட்டி போட்டீங்க? அப்படி கேட்டுட்டே போனால, இன்னைக்கே வரலான்னு கேட்கலாம், நீ ஏன் கவுன்சிலர் ஆளுன்னு கேட்கலாம், எம்எல்ஏ ஆளுன்னு கேட்கலாம், பிரதமருக்கு ஏன் முயற்சி செய்யலன்னு கேட்கலாம். அப்படி மத்திய அரசு பணி ஐயா, அவர் இருந்தது மத்திய அரசு பணி. நான் ஒரு பிராந்திய கட்சியில, நான் வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதி. ஆனா அவர் இருந்தது மத்திய அரசு பணியினுடைய உச்ச அதிகாரத்தில் இருக்கிறாரு. அப்ப அப்படி இருந்தவரே கூட ஒரு பிராந்திய கட்சியில ஒரு நடிகர்கிட்ட போய் சேர்ந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குறோம்னு சொல்றாரு. அது குறிப்பா பாருங்க, கொள்கை விளக்க, அதாவது கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒர்க் போடுறாங்கல்ல. சரி, அப்புறம் நம்ம ஊடகவியலாளர்கள் கேட்கறாங்க, ஐயா நீங்க ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு அதிகாரியா வந்து இந்த கட்சியில சேர்ந்திருக்கீங்களே, என்ன எதிர்பார்த்து இந்த கட்சியில, எதற்காக அரசியலுக்கு வந்திருக்கீங்க, எதுக்கு இந்த கட்சியில் சேர்ந்திருக்கீங்கன்னு கேட்டா, அந்த அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளருக்கு இந்த கட்சிக்கு என்ன கொள்கைன்னு தெரியல. அவர் சொல்றார், ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்பி இந்த கட்சியில் சேர்றாங்க. பச்சை குழந்தை மாதிரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, இவ்வளவு விவரம் தெரிஞ்சவரே கூட அந்த கட்சிக்கு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளரான கூட அந்த கட்சிக்கு கொள்கை என்னன்னு தெரியாது. ஒரு தலைவருக்கு தெரியாம இருக்கலாம், பொதுச் செயலாளருக்கு தெரியாம இருக்கலாம், கொள்கை பரப்பு செயலாளருக்கே கொள்கை என்னன்னு தெரியல. அவர் ஒரு மாற்றத்தை வேண்டும்னு இந்த சாதாரண குழந்தைய, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற யாராவது இந்த பரிசு வருகிற வர குழந்தைகள் கேட்கறாங்க, ரசிகர்கள் கேட்பாங்க. நான் இதே குழந்தைய, அந்த குழந்தைகள் வந்து இதைத்தான் சொல்றதை நான் பார்த்திருக்கேன். விஜய் எதுக்காக நீங்க விஜய் ஆதரிக்கிறீங்க, என்ன பதில் பார்த்தீங்க? பிடிக்கும் ஐயா, நாட்டுல வந்து ஒரு ஜனநாயகம், இந்த மாதிரி மக்களாட்சி, இதுகளுக்கு வந்திருக்கிற அச்சுறுத்தல், மதசார்பற்ற நிலையில அரசியல் சாசனத்துக்கு வந்திருக்கிற அச்சுறுத்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்தி, ஒரு ஆழமான பார்வை எதிர்பார்த்தீங்க. ஒரு கொள்கை புதிய தேசிய கல்விக் கொள்கையில ஏற்பட்டிருக்கிற சிக்கல், வகுப்பு வாரிய திருத்த சட்டத்துல சிறுபான்மை மக்கள் ஏற்பட்டிருக்கிற ஒரு அச்சம், இந்த அச்சத்தில் இருந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஒட்டுமொத்த நாடு முழுக்க இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அரணாக இருந்து மதசார்பற்ற தன்மையை பாதுகாக்க தமிழக வெற்றி கழகம் பாடுபடும், என்னுடைய தலைவர் விஜய் பாடுபடுவார். அதற்காக நான் இந்த ஜனநாயக போர்க்களத்தில் விஜய் கரத்தை வலுப்படுத்த அருண்ராஜ் என்கின்ற ஐஆர்எஸ் நான் இணைந்திருக்கிறேன் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி. அல்லையா, இப்ப அவரு அதிகாரி, அதுதான் இப்ப அப்படி எல்லாம் எந்த வார்த்தையும் பயன்படுத்தாம எப்படி விஜய் விலகி தப்பிச்சு போவாரோ, எப்படி எங்க பொதுச் செயலாளர் புஷியானந்து தப்பிச்சு போவாரோ, எல்லாம் அப்படித்தான் போறாங்க. இதுல எனக்கு என்ன கொடுமை, எனக்கு என்ன ஒரு ஆறுதல்னாங்க, அந்த தமிழக வெற்றி கழகத்தில் நேரடியாக இணையவில்லை என்றாலும் தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயையும் மிக வலிமையா ஆதரிக்கிறதுல எங்க முஸ்தபா மட்டும்தான் கட்சிக்கு வெளியிருக்கிறதால தீவிரமா தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் ஆதரிக்கிறார். இருக்கிற இல்ல, தமிழக வெற்றி கழகத்திலிருந்து யாராவது சில நிமிடங்கள்ல தோன்றுவார் தெரியல. மத்தவங்க சேர்ந்திருக்காங்களா, அவங்கள பத்தி பார்வை என்ன? அது இன்னொரு பார்வை பாருங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நல்ல கேள்வி அறியா. நீங்க உலகளாவிய அளவுல ஒரு மிகச்சிறந்த ஊடகவியலாளர் எங்க அறிஞரையா. நான் சொல்றேன், 2வது ராஜலட்சுமி எங்களோட சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாங்க, ஏடிஎம்கேல அம்மாவுடைய செல்லப்பிள்ளை. பிறகு எங்க டாக்டர் ஸ்ரீதர் நம்ம பல நாள் நம்ம விவாதிச்சிருக்கிறோம். அவரும் புரட்சி தலைவரோட, புரட்சி தலைவர் அம்மாவுடைய செல்லப்பிள்ளை.
அப்ப இரட்டை இலை, அப்ப அவர்களுக்கு எல்லாருமே ஒரு நடிகர் தலைவராக தேவைப்படுறாங்க. ஒன்னு நடிகரா புரட்சி தலைவர், அல்லது நடிகையா இருந்து அரசியல் தலைப்பொறுப்புக்கு வந்து எங்க புரட்சி தலைவி அம்மா. அப்ப இவங்க எடப்பாடியை அவர்களுக்கு ஒரு நடிகர் வர வரைக்கும் எடப்பாடியை வேற வழி எல்லாம் மாதிரிச்சவங்க, இப்ப ஒரு நடிகர் வந்த உடனே அவர்களுடைய அந்த இயல்பான இடத்துக்கு ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, தமிழக வெற்றி கழகம், நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்களும் போயிருக்காங்க. அப்புறம் இவர் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புறேன்னு ஐஆர்எஸ் அதிகாரி சொல்லுகிறார். எந்த மாற்றத்தை? அதாவது திமுக அதிமுகவிலிருந்து அதனுடைய நடவடிக்கைகளிலிருந்து தமிழ்நாடு பால்பட்டு கிடக்கிறது, நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் தமிழக வெற்றி கழகம் சொல்றாரு. ஆனா தமிழக அது திமுகவிலும் அதிமுகவிலும் இருக்கிற எங்க டேவிட்டோ, இப்ப இங்க வந்திருக்கிற ராஜலட்சுமி அம்மாவோ, வந்திருக்கிற இங்க சிறுவரையாவோ, இவங்கெல்லாம் அதிமுக திமுக திராவிட கழகத்தில் அதிகாரத்தில் இருந்தவர், அரசியல் பங்காளிகளாக சட்டமன்ற உறுப்பினர்களாக அதிகாரத்தில் இருந்தவர். இப்படியாக சேர்ந்தவங்களை பத்தினா அவங்களோட ப்ரொஃபைல் பத்தியே உங்களோட விமர்சனம் இருக்கு. நான் மேற்கொண்டு வரேன். திரு முஸ்தபா உங்களை தான் வம்புக்கு எடுத்திருக்கிறாரு. திரு முஸ்தபா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முஸ்தபா, பதில் சொல்லுங்க. கொள்கை பரப்பு பொதுச் செயலாளருக்கே பாருங்க, கொள்கை வந்து மேம்போக்கா ஒரு குழந்தை சொல்ற மாதிரி சொல்றாருங்கிறாரு. சேர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள் பற்றின விமர்சனங்களையும் வைக்கிறார். உங்களோட முதற்கட்ட பார்வை அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணீர் சாருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டில் வந்து அவர் ஏதோ இதில் பேசிகிட்டு இருக்கிறார். என்னென்னு கேட்டிங்கன்னா, கொள்கை பரப்பு போட்டிருக்கிற ஐஆர்எஸ் அதிகாரிகள் தான் பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஒரு கொள்கையை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, எதுக்கு நீங்கள் வந்து இணைஞ்சிங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் எந்த நோக்கத்துக்காக தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்தார்களோ, தமிழக அரசியல் களத்தில் எங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக எதிரி திமுக, கொள்கை ரீதியாக பாஜக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேருமே கரப்ஷனில், திமுக போன்றவர்கள் கரப்ஷனில் இருக்கிறாங்க. அந்த கரப்ஷனை ஒழிப்பதற்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அது எனக்கு சரின்னு தோணுருக்கு. அந்த இடத்துல நான் வந்து இருந்திருக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரப்புகண்டா பொறுப்பை வந்து கொடுத்துருக்கலாம். அந்த கட்சிகள்லேருந்தே வந்திருக்கிறாங்களே மற்ற எக்ஸ்எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்கன்னா தலைமை வந்து தவறு செய்திருக்குன்னு சொன்னால் அந்த இயக்கத்தை வந்து வந்திருக்கிறாங்க சொன்னால் அந்த இயக்கத்தை வலுப்படுத்தி வர இருக்கின்ற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதவி அனுபவிச்சு எம்எல்ஏ பென்ஷன் வாங்குறவங்க இல்லாமல் வேற என்ன பண்ண சொல்றீங்க சார்? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பதவி அனுபவிச்சு எம்எல்ஏ பென்ஷன் வாங்கினவர்கள் கூட நீங்கள் கரப்ஷனை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒன்றும் சூழல் கிடையாதுல்ல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் வந்து ஊழல் வந்து தலைவரித்து ஆறி கொண்டிருக்கின்றது. அந்த ஊழலை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து, ஏன்னா ஊழலுக்கு எதிராக தான் வந்து நீங்கள் கடந்த 5 வருஷ ஆட்சியை வந்து மாற்றி மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. நீங்கள் 2011 2016 நீங்கள் இதையும் பார்க்க போனால் இந்தியாவில் வந்து ஊழலுக்கு எதிராக பரப்பகடா பண்ணி பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி போன்ற இயக்கங்கள்லாம் டெல்லியில் வந்து ஆட்சி அமைச்சு. அந்த பிளாங்க் நான் புரிஞ்சுக்கிறத அவங்க சொல்றாங்க. பட் இவங்கெல்லாம் ஹெவி வெயிட்ஸ்ன்னு பார்க்க முடியுமா? இன்னைக்கு ஒரு உச்ச நட்சத்திரம், ஒரு பெரிய ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. திமுக வெர்சஸ் தாவேகா தான் அரசியல் அப்படிங்கிறீங்க. பெருங்கட்சிகள்லேருந்து ஆள் வந்திருக்கிறாங்க, அங்கேருந்து ஹெவி வெயிட்ஸ் வந்திருக்கிறாங்களாங்கிற கேள்வி. இல்லை சார், என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து வாக்கு வங்கி. அவர் எவ்வளோ பெரிய ஆட்களை ஈர்க்கணும்? நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் தான் அங்கே இருக்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 234 தமிழக அரசியல் வரலாற்றில் 2000 எம்ஜிஆர் சொல்லுவாங்கல்ல, அவர் தான் நம்பர், மற்றவங்க எல்லாம் நீங்க 200 இப்ப இல்ல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு பின்னாடி, அண்ணாவுக்கு பின்னாடி, எம்ஜிஆருக்கு பின்னாடி களத்துல இருந்த ஜெயலலிதா அம்மாவை பாருங்க. நீங்க 2014 234 தொகுதியிலையும் வந்து இரட்டை இலை சின்னத்தில் எல்லாரும் நிப்பாட்டினாங்க. அண்ணன் தனியரசு அண்ணனுக்கு இரட்டை இலையை கொடுத்தாங்க, கருணாஸ் அவர்கள் இரட்டை இலையை கொடுத்தாங்க, சேகு தமிழரசு அவர்களுக்கு இரட்டை இலையை கொடுத்தாங்க, அன்சாரி போன்றவர்களாம் இரட்டை இலையை கொடுத்தாங்க. இரட்டை இலையை கொடுத்து நிக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா அம்மாவை நம்பி தமிழக மக்கள் வாக்களித்தாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரதானம் விஜய் தான். இந்திய 234 தொகுதியிலையும் விஜய் இப்ப என்ன விஜய் வந்து அவரோட பார்ட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபெமிலியரை வச்சு தான் நீங்க வாக்கு செய்ய போய் விஜயோட வேட்பாளர்கள் நீங்க வந்து சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய திலீபனாக இருந்தாலும் சரி, ஈசிஆர் சரவணாக இருந்தாலும் சரி, எப்படி வாக்கு செய்வாங்க? இவர் விஜயோட முக்கிய மாவட்ட செயலாளர்களோ இல்ல முன்னாள் அமைச்சர்களோ வரல. இந்த மாதிரி நபர்கள் வரதுக்கான காரணம் விஜய் தான் பிரதானம் அப்படிங்கிறது. வந்து பாத்தீங்கன்னா வரத்துக்கான பேர் பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. எங்களுக்கு ஒரு தகவல் வருது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்த உடனே வந்து இவங்களுக்கு வந்து என்ட்ரி கொடுத்துறாங்களா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ண போறாங்க, இவங்களோட வரும் நோக்கம் என்ன செய்ய போறாங்க, நம்மளோட நோக்கத்துக்கும் இவர்களுக்கும் வந்து ஒத்து போகுமா? இதெல்லாம் பார்த்து ஒரு 5 ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நீண்ட நாள் கழிச்சு தான் வந்து இந்த அறிவிப்பே கொடுக்குறாங்க.